வணக்கம். இது வாழைக்காய். இது என்னன்னா ஃபஸ்ட்டில் நிறைய காய் கொடுத்துருந்ததுங்க. இப்போ மெயின்டைன் பண்ணல. எதுவுமே மெயின்டைன் பண்ணால் தானே நல்லா வரும். இது மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது. பக்கத்து வீட்டு செடி தான் இது வாழைக்காய். ஓகே, ஃபஸ்ட்டில் நாங்கள் வச்சுருந்தோம். ரொம்ப இங்கே சாப்பிட மாட்றாங்க வாழைக்காய். நிறைய தான் கொடுத்தது. ஆனால் வாழைக்காய் யாரும் இங்கே சாப்பிட மாட்றாங்க. நம்ம ஊருன்னா அமாவாசைக்கு இது போலலாம் பொரியல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு காய் 10 ரூபானாலும் வாங்கிப்பாங்க. இங்கே ஃப்ரீயாக கொடுத்து வீட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. இது மலை வாழை. இது மலை வாழை வந்து 3 டசன் தாங்க வைக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டு. தோல் அப்படியே சின்ன மெலிசாக போயிடுங்க. ஆனால் காய் மட்டும் பழம் மட்டும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மலை வாழை. இது ஒரு மலை வாழைங்க. இது ரஸ்தாலியா இல்லை கருப்புற வாழையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுவும் செம்ம பெருசாக ஹைட்டு ஒரு ஃப்ளோரே தாண்டி போயிடுச்சுங்க. தார் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்களேன். இதுலேயும் ஒரு 150 காய் இருக்குங்க. செம்ம பெருசாக இருக்கும். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கருப்புற வாழை தான் நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 டசன் கட் பண்ணி வச்சுருக்கோம். குளிர்காலன்றதுனால பழுக்காமல் இருக்குது. ஒரு வாரம் ஆச்சு 3 டசன் கட் பண்ணி. இன்னும் பழுக்கலை. பார்க்கணும் பழுத்துருக்கான்ட்டு பார்க்கணும். ஆனால் இது செம்ம டேஸ்ட்டுங்க வாழைப்பழம். ஆனால் பக்கத்து கண்ணெல்லாம் இருக்குது. அதை கட் பண்ணணுமா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. அப்படியே இருக்குது. வர்றதை கட் பண்ணுது. இதோட சின்ன குட்டி வருஷன். இது குட்டி மரம். இதுவும் ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய காய் கொடுத்துருந்ததுங்க. இப்போ இது 3 சீப்பு தாங்க தரும். இதுவும் ஃபஸ்ட்டில் நிறைய 150 காய். அங்கே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்களா அதுபோல் பெரிய தாராக தான் விட்டேன். இதுவும் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே தண்ணி விடாமல் அப்படியே இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். ஒரு 4 டசன் கொடுக்குது. இது மெயின்டைன் பண்ணவே இல்லை. இங்கே பார்த்தீங்களா முன்ன போன வீடியோ செடியெல்லாம் போட்டிருக்கோம். அது பக்கத்தில் தான். இங்கேயுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதோட குட்டி வருஷன் தான் இதுவும். வணக்கம், நன்றி.